என்னோட கண் அழகு, நேச்சுரலான கண் அழகு. ஓகே. ஐஸ்வர்யா ராய்க்கு ஈக்குவலா இருக்கறனால எனக்கு அழகு. கண் அழகு. கேட் ஐஸ். நிறைய சைட் அடிப்பாங்க. நிறைய பேர் சைட் அடிப்பாங்க. நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும். அப்புறம் அது ரெண்டுமே ரொம்ப எசென்ஷியல். நகைங்கிறது கருப்பா இருக்கவங்களுக்கு போட்டா தான் சார் பிரைட்டா தெரியும். வைரமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், பிளாட்டினமா இருக்கட்டும், எங்க உடம்புல போட்டா தெரியும் சார். அவங்க உடம்புல போட்டா தெரியவே தெரியாது சார். முதல்ல வயசு தெரியாது எனக்கு தெரிஞ்சு. நீங்க வந்து கொஞ்சம் பார்த்தோன்னே கெஸ் பண்ண முடியாது அவங்களோட ஏஜ். கண்டிப்பா அதுக்கு உதாரணம் நான். இன்னைக்கு எது அழகு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஃபேரா டஸ்கா? அது தெரியல. How beautiful you are. என்னால மேக்கப் இல்லாமயும் அழகாம இருக்க முடியும். மேக்கப் இல்லாவிட்டாலும் நான் அழகு. கூட நம்பிக்கைங்கிறது இருக்கலாம். அது அடுத்தவங்களுக்கு திணிக்கிறது ரொம்ப தப்பு. மேக்கப்ல போட மாட்டேன். ஆனாலும் ஒரு கிரவுட்ல இருந்தா நான் மட்டும் தனியா டிஃபரெண்டா தெரியுவேன். அதான் என்னோட அழகு. நான் ஒருத்தங்க இருக்கேங்கறத மறந்து வளவள பேசிக்கிட்டீங்களா? For myself நான் சிண்ட்ரெல்லா மாதிரியான அழகு. சிண்ட்ரெல்லா. ஓகே. சிண்ட்ரெல்லா மாதிரியான அழகு. அடியே சரசு நீயா? I'm always vivacious. Always Vivacious, attractive. attractive. Always vivacious. நான் வந்து 2 குழந்தைக்கு அம்மா. சோ அதனாலேயே என்னோட அழகை வந்து நான் அதே பெருமையா நினைக்கிறேன். இதுவே பெரிய விஷயங்க. 2 குழந்தைக்கு அம்மா. இப்படி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. என்னோட பொண்ணு காலேஜ் 3rd year. 3rd year. She is 20 years old. அப்போ உங்க வயசு? எனக்கு 41 ஆயிடுச்சு. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? நான் எந்த சிச்சுவேஷன்லயுமே எப்பவுமே ஒரு ஸ்மைலோட இருக்கிறது ஐ திங்க் ஓகே. ஐ அம் வெரி பிரிட்டி. எஸ், இப்ப கூட சிரிச்சிட்டு தான் இருக்கீங்க அழகா. சிரிக்கிறான் கிட்ட. என்னை பார்த்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை பார்த்தா வெண்ணிலா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெண்ணிலா? வானத்துல இருக்க வெண்ணிலா. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல, பொறுத்துக்கிட்டு நின்ற இடத்துலயே சாம்பலா போயிடுறேன். ஏன் சோழி இங்கே முடியட்டுவியா? குட்டியா கியூட்டா பொம்மை மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. குட்டியா கியூட்டா பொம்மை மாதிரி இருக்கேன். நான் ஒரு ஸ்மைலிங் பியூட்டி. ஸ்மைலிங் பியூட்டி. ஆமா, சொன்ன உடனே சிரிக்கிறீங்க. இதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். நான் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கேன் அப்படின்னு. நோ வேர்ட்ஸ் டு சே. கம்பேரிசனே கிடையாது. அவ்வளவு அழகு. ஏய், ஆணவத்துல ஆடாதடா. ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். நான் கொஞ்சம் சார்லிஷா, அப்புறம் நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பேன், கொஞ்சம் அட்ராக்டிவா இருப்பேன். வாயில புண்ணா? வாந்தி வருதா? People say I'm very cute. Very cute. Bubbly. Bubbly. They like my smile on my eye. Okay, eye and smile. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. என்னோட கண் அழகு, நேச்சுரலான கண் அழகு. ஓகே. ஐஸ்வர்யா ராய்க்கு ஈக்குவலா இருக்கறனால எனக்கு அழகு. கண் அழகு. கேட் ஐஸ். எனக்கு சிரிப்பு வரல. எனக்கு இங்க இருக்கிற மோல் ரொம்ப அழகா இருக்கு. மச்சம். ஓகே. உதட்டுக்கு கீழே ஒரு மச்சம் அழகு. 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூரை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவுட். என்னோட ஹேர் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னோட ஹேர்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதான் என்னோட அழகு. உங்க கண்ணாடி அழகா இருக்கு யார் சொல்லையா? அது கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்டைலா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னக்கா அது ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. என்னோட உடல் வாகு வந்து ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. உடல் வாகு ஸ்ட்ரக்சர். ஓகே. தென் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ண ஹேர் இல்ல, நேச்சுரல் ஹேர். அட 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 அட. ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. என் கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண் ரொம்ப அழகு. ஸ்மைலும் கியூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணும் ஸ்மைலும். எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சீனே? வாய் மூடுங்க. சரி சரி. சிரிக்க வேணாம்ல? சிரிக்க வேணாம். வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. My eyes are actually attractive and I feel like I am a Barbie doll. Barbie doll. நீ செய்யறது கடவுளுக்கே அடுக்காது. My smile and eyes are beautiful. Smile and eyes are beautiful. Then எல்லாரும் என்ன திவ்யதர்ஷினி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. திவ்யதர்ஷினினா டிடி. Yes. ஐயோ நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. என்னுடைய கண் அழகு. Come again. என்னுடைய கண் அழகு. உங்க மொழியே ரொம்ப அழகா இருக்கு. கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா. எந்த ஊர் நீங்க? ஜெர்மனி. You're from Germany. But how come you speak Tamil? எப்பா யார் எந்தெந்த கேரக்டர் பண்றாங்களோ அவன் அந்த கேரக்டராவே மாறிடுறான். அவன் தான் மனுஷன். ஐஸ் ரொம்ப அழகா இருக்கு சொல்லுவாங்க. ஜெர்மனில இருக்கக்கூடிய இலங்கையில இருக்கிற நம்முடைய சகோதரி அழகா கண் ரொம்ப அழகுங்குது. நம்ம ஊரு புள்ள ஐஸ் அழகா இருக்கு. Can't accept. I can't digest. ஏன்டா அப்புறம் என்ன உள்ள உட்கார்ந்திருக்க? வெளிய போடா முதல்ல. ஃபேரா இருக்குது எவ்வளவு அழகு. அது எவ்வளவு ஸ்பெஷல். ஃபேரா இருக்கவங்களுக்கு நீங்க எந்த கலர் Dress போட்டாலும் முதல்ல சூட் ஆயிடும். அவங்க வந்து வெரைட்டியா Dress பண்ணலாம். ஆரம்பத்துல இருந்து பூரா போய் முதல்ல வயசு தெரியாது எனக்கு தெரிஞ்சு. நீங்க வந்து கொஞ்சம் பார்த்தோன்னே கெஸ் பண்ண முடியாது அவங்களோட ஏஜ். கண்டிப்பா அதுக்கு உதாரணம் நான். அண்ணே ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. அழகா திருதிக்கு விட்டானே. இன்னொன்னு வந்து மெஹந்தி போட்டுறாங்கல்ல கையில கல்யாணத்துக்கு. அவங்க வந்து நல்ல ஃபேரா இருந்தா இதுல இருந்து போட்டுப்பாங்க. இது வரைக்கும் போட்டுப்பாங்க.
டேய் எங்க இருந்து தான் வர்றீங்க முதல்ல நீங்க எல்லாம்? ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் நம்ம கம்பேரிங் பண்றோம் இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கறோம்னா அத்தனை ஆடியன்ஸோட நம்ம கொஞ்சம் டவுனாவே பேசியிருந்தாலும் அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு யாருக்கோ எங்க இருந்தாலும் பளிச்சுன்னு இருப்போம். ஃபேரா இருக்கவங்க என்ன பியூட்டி டிப்ஸ் சொன்னாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓ இது ஒரு ஆங்கிள்ங்க. ஆமா, ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழமாட்ட பளபளன்னு இருக்கு. ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய சைட் அடிப்பாங்க, நிறைய பேர் சைட் அடிப்பாங்க, நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும், நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும். அப்புறம் அது ரெண்டுமே ரொம்ப எசென்ஷியல். உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கமா நாங்க? எனக்கு வேலை தேடுற வேலை இருக்குடி. வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பயலுக்கு உங்க அப்பா உனக்கு கட்டி கொடுப்பானா? ஏன்னா இது வாலிப வயசு, இதுக்கு இது ரொம்ப எசென்ஷியல் தானே. ஓ எக்ஸைட்டிங்கா இருக்கும் அது. கண்டிப்பா. உன்னைய பெத்ததுக்கு உங்க அப்பா ஒரு 4 பச்சை கிளியை பத்தினா வச்சுக்கோயேன், கிளி ஜோசி பார்த்தா பொழைச்சிருப்பான். என்ன மேக்கப் போட்டாலும் தெரியாது, நல்லா இருக்கும் எவ்வளவு மேக்கப் போட்டாலும். அதே மாதிரி ஒரு ஈவென்ட் ஜாப்ஸ்க்குலாம் ஃபேரா இருக்கிற பீப்புள் தான் கம்பல்சரி கேட்பாங்க. ஐயோ அந்த கொன்னவா கோதையா அவ கூட பேசினா ஆயுஸ் போயிடும். பொண்ணு பாக்குறதுல கூட ஃபேரா இருந்தா ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் இது. சுத்த போய் வெல் எஜுகேட்டட் லுக். வெல் எஜுகேட்டட் லுக் இஸ் another point of view, right? ஒரு வெல் எஜுகேட்டட் படிச்சவங்க இருக்கும், பார்த்தாலே படிச்ச மொபைல் ஆனா படிச்ச மாதிரி இருக்கும். எந்த ஜுவல்ஸ் போட்டாலும் ஆட தெரியாது, எந்த ஜுவல்ஸ் போட்டாலுமே ஆட தெரியாது. கோல்டும் சூட் ஆகும், ஃபேரா இருக்கிற ஸ்கின்க்கு என்ன ஜுவல் போட்டாலும் சூட் ஆகும். இது உனக்கு நியாயமா படுதாடா? டார்க் கலர் நெயில் பாலிஷ் போட்டாலும் சரி, டார்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டாலும் சரி, எது போட்டாலுமே அழகா இருக்கும். நினைப்புதான் பொழப்பு கெடுக்குமா? இந்த ஃபேர் ஸ்கின்ல இருக்கிற அழகின்மை என்ன? ஃபீச்சர்ஸ் பிரைட்டா தெரியாது, Features எல்லாம் ஒரே bright ஆ மாதிரி ஓ ஒயிட்டா தெரியும் ஃபேஸ். ஒழுகுன மாதிரி இருப்பாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஃபேரா இருக்கவங்களுக்கு அவங்களோட ஸ்கின் கலர் மட்டும்தான் ப்ளஸ் பாயிண்ட். அதுவே அவங்களுக்கு மைனஸ் பாயிண்டாக மாறும். எப்பன்னா அவங்க வந்து டார்க் கலர்ஸ், அவங்க ஃபேரா இருக்கலாம், ஆனா அவங்க டார்க் கலர்ஸ் போட்டாதான் அவங்க ஸ்கின் அதை எடுப்பா காமிக்கும். உண்மை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டார்க் கலர்ஸ் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபேரா இருக்கவங்க நிறைய பிளாக் ஒரு மாதிரி கொஞ்சம் இன்னும் அடர்த்தியான கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெரி குட்ரா. அது எப்பறா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? மொத்தமா சப்பாத்தி மாவை அப்பி வச்ச மாதிரி சப்பாத்தி மாவை அப்பி வைத்தார் போர் அழகு. எந்த ஜுவல்ஸ் போட்டாலும் உங்களுக்கு சூட்டே ஆகாது. சூட்டே ஆகாதா? தெரியவே தெரியாது. கோல்டு எல்லாம் போட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது. அதான் பிரச்சனையே. இப்ப ரெட் ஸ்டோன் வச்சு இப்ப ரூபி எமரால்ட் சஃபயர்லாம் வச்சு இப்ப ஜுவல்லரி நிறைய வருது. அதெல்லாம் எங்களுக்கு போட்டா இன்னும் எடுப்பா இருக்கும். அவங்களுக்கு வெறும் கோல்டு மட்டும் தான் சூட் ஆகும். இந்த பாரு திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்க. நகைங்கிறது கருப்பா இருக்கவங்களுக்கு போட்டா தான் சார் பிரைட்டா தெரியும். வைரமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், பிளாட்டினமா இருக்கட்டும், எங்க உடம்புல போட்டா தெரியும் சார். அவங்க உடம்புல போட்டா தெரியவே தெரியாது சார். ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆப் பண்ணிட்டானே. கருப்புக்கு கண்ணால நகை போட்டு அழகு பாரு அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு. அவங்கள ஒரு இது சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோசரம் சொல்றாங்களே தவிர நிஜமா அதுக்கு மேல சொன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க, மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிடாங்க. கருப்பா இருக்கவங்களுக்கு ஒரு பொட்டு போட்டா போட தெரியும் சார். தங்கம் போட்டிருக்கோதா வெள்ளி போட்டிருக்கோதா அவங்களுக்கு அது இங்க யாருமே தெரியல சார். என்னை பொறுத்த வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்போ கோல்டு வந்துட்டு வெறும் கோல்டாவே வந்தல, ஒயிட் ஸ்டோன், பிளாக், அந்த மாதிரி டிஃபரண்ட் ஸ்டோன்ஸ் தான் வருது. அது எங்களுக்கு தான் வெல் சூட்டட். சீரியஸா எங்களுக்கு தான் அழகா பண்ணிட்டு வராங்க தவிர அவங்களுக்கு அதே ஒரு கோல்ட் அவ்வளவுதான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஒயிட் அந்த மாதிரியான கல் வச்சது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேரா இருக்கவங்களுக்கு தான் அதிகமா பொருந்தும். ஆனா இந்த பீச் வச்சு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபேரா இருக்கவங்களுக்கு தான் பொருந்தும். கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. நகை தங்க நகைன்னு வந்தா அது ஒரு செயின் போட்டாலும் டஸ்கா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா தான் பொருந்தும். நீ எப்பவாவது நல்லவனா இல்ல எப்பவுமே நல்லவனா? அது எப்பறம் நமக்குள்ள ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிடுற? கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்க மாட்டாங்களே.